இந்திய சரித்திரத்தில் தங்க எழுத்துக்களால் எழுதக்கூடிய ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக ஒன்று திரண்ட மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்குலத்திற்கும் அனைத்து தமிழ் மக்களும் நடத்திய இதுவரைக்கும் வரலாறு கண்டிராத அமைதியான ஒழுக்கமான ஓர் அறவழி போராட்டத்தை நடத்தி உலகில் உள்ள அனைவர்களின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெற்று வெற்றி மாலை அணியும் இந்த சமயத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை பார்த்து நான் மிகவும் வேதனை அடைகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்தும் பெரிய பெரிய நீதி வக்கீல்களிடமிருந்து நிரந்தர ஜல்லிக்கட்டிற்கு இவ்வளவு உறுதி கூறிய பின்பு அதற்கு கௌரவம் கொடுத்து அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் கூறிய நாட்கள் வரைக்கும் அமைதி காட்பதுதான் கண்ணியமான செயலாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது சில சமூக விரோத சக்திகள் இவ்வளவு போராடிய உங்கள் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் நீங்கள் சம்பாதித்த நற்பெயருக்கும் இவ்வளவு நாட்கள் உங்கள் போராட்டத்திற்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்த காவல்துறையினருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் உடனே அமைதியாக இந்த அறவழி போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு நான் தாழ்மையுடனும் பணிவுடனும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காரு.